கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் இருள் இல்லை, இருள் அவரிடத்தில் சேருவதும் இல்லை. அவரே மெய்யான ஒளி, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறவர். இந்த பூமியில் அவர் இறங்கி வந்ததின் நோக்கம் நம்மை அவரண்டை சேர்த்து கொள்ளும்படியாக. எனவேதான் மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்து புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். இப்பொழுது இந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நெருங்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம், பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியனுக்கு மாத்திரமே பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது தேவாலயத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடி இருந்த திரைச்சிலை 2ஆக மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது. எதற்காக தெரியுமா? இப்பொழுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அவரிடத்துல நெருங்கி வரலாம். இப்படி ஒரு பாக்கியம், இப்படி ஒரு கிருபை மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் அநேகர் அவரிடத்தில் வரவில்லை. யார் அவரிடத்துல வரமாட்டார்களாம்? இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், பாவத்தை விட மனதில்லாதவன் இயேசுவினிடத்தில் வராமல் இருக்கிறான். 2 எஜமான்களுக்கு சேவை செய்ய முடியாது. ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை பகைப்பான். இயேசுவினிடத்தில் ஏன் அநேகருக்கு வர முடியவில்லை? அவர்கள் பாவத்தை சிநேகிக்கிறார்கள், தீமையை சிநேகிக்கிறார்கள், பொல்லாங்கு செய்ய விரும்புகிறார்கள். இயேசுவினிடத்தில் வந்தால் இயேசு என்ன செய்வார்? அவர் திருப்தியாக்குகிறவர் மாத்திரமல்ல, அவர் திருத்துகிறவர். கர்த்தர் என்னை கண்டிக்க கூடாது, நான் செய்கிற காரியத்தை ஆண்டவர் கண்டுக்க கூடாது அப்படின்னா நான் வருவேன். அவர் அப்படி இருக்க மாட்டார். அவர் நேசமுடையவர். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அவரால் அப்படி செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் பாவம் செய்ய விரும்புகிறவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த கண்டிப்பை அவன் விரும்பவில்லை. அவன் அவரிடத்தில் சேராமல் விலகி விலகி செல்லுகிறான். இந்த நாளில என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நீங்க பாவத்தை விரும்பி செய்றீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க அவரை பகைக்கிறீங்க. அவரை பகைக்கிறீங்க. அவரை பகைப்பது மாத்திரமல்ல, அவரிடத்துல இன்னும் சேராமல் இருக்கிறீர்கள். இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கொடி இல்லாம செடிக்கு நிற்க முடியும், ஆனால் திராட்சை செடி இல்லாம கொடிக்கு நிற்க முடியாது. இதை பிசாசானவன் அறிந்ததுனாலதான் பாவத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவை உண்டு பண்ண வைத்து நம்முடைய ஆத்துமா சாகும்படியான தந்திரத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, தேவனோடு தைரியமாய் விரும்பி நெருங்க முடியுதா? அப்படி முடியலைன்னா வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஒளியை பகைத்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை நேசித்து கொண்டிருக்கிறோம். நம்மை அழிக்கிற பாவமா, நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போகிற அவர் பாசமா? எதை நாம் பார்க்கிறோம்? எதை விரும்புகிறோம்? ஆமென். இருளை வெறுப்போம், ஒளியை நேசிப்போம், அவரிடத்துல திரும்புவோம். இளையகுமாரன் திரும்பி வந்தான் அல்லவா? கட்டி அணைத்து முத்தமிட்டு சேர்த்து கொண்ட அந்த தகப்பனுடைய இருதயத்தை பாருங்கள். ஆண்டவரிடத்துல பாவம் ஒருபோது நம்மை நெருங்க விடாதது. யாரா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். பாவத்தை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது என்னை தேவனிடத்துல சேர விடாது. இதை புரிந்து கொள்ளுங்கள்.
தேவன் வெறுக்கிறவைகளை வெறுக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனே, தூரமாயிருந்த எங்களை சமீபமாய் உடைய இரத்தத்தினாலே சேர்த்தீர். மண்டை நெருங்கும் மார்க்கத்தை எங்களுக்கு சிலுவையிலே உண்டு பண்ணி தந்தீர். ஆனாலும் நாங்கள் பாவத்தினாலே இன்னும் சேராது இருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக. மண்டை சேர இன்னும் நெருங்கி வார கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.